ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய அரசாங்கத்தோட ஜவுளித்துறை பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இதுதான் டெக்ஸ்டைல் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அதோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் இதுதான். இதில் தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அந்த கேரியர் பேஜில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பிடிஎஃபாக தனியாக விடலை. சரிங்களா? கேரியர் பேஜில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது எதுக்கு அவங்க ரெக்வயர் பண்ணுறாங்கன்னா யங் ப்ரொஃபஷனல்ஸ் டெசைனேட்டட் ஆஸ் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட். ஓகேங்களா? ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டாக யங் ப்ரொஃபஷனல் ரெக்வயர் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்டைல் டெஸ்டிங்க்கு மொத்தம் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சி. எத்தனை லொக்கேஷன் பாருங்கள்: பெங்களூர் 1, சென்னை 2, டெல்லி 3, குண்டூர் 4, ஹைதராபாத் 5, ஜெய்ப்பூர், கான்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு லொக்கேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 வேக்கன்சிக்கு அவங்க ரெக்வயர் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே போல் இங்கே ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ் டெக்ஸ்டைல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் ரீசன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ் ஃபார் த டெக்ஸ்டைல் கமிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். அதாவது அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டர்வியூ வென்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் 35 இயர்ஸு. சரிங்களா? அப்புறம் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிச்சிருக்கணும். பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு இல்லைன்னா கெமிஸ்ட்ரி இந்த 2 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை பிடெக்கில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அதை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒன்று பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா பிடெக்கில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர்ஸ் கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஏஜ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மினிமம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 31 மார்ச் 2024க்கு இந்த க்ரைட்டேரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நோ அலவன்சஸ் காம்பன்சேஷன் அப்ளிகேபிள் அதர் தென் கன்சாலிடேட் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட். ஓகேங்களா? அதாவது எவ்வளோ கொடுப்பாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 26,000 ரூபாய் உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து எந்த அலவன்ஸும் காம்பன்சேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒன்லி 8 டேஸ் கேஷுவல் லீவ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஏர்ன்டு லீவும் மெடிக்கல் லீவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 டேஸ் கேஷுவல் லீவ் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி வேறு எந்த லீவும் கிடையாது. 6 டே பர் வீக் ஒர்க்கிங் பேசிஸ். சரிங்களா? ஒரு வாரத்தில் 6 நாள் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் 26,000. அதே போல் இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் த ரைட் டு ரெஸ்ட்ரிக்ட் த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் இன்டர்வியூ. சரிங்களா? பேசிஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. கமிட்டிக்கு மட்டும்தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. எவ்வளோ வேக்கண்ட்டு எவ்வளோ கேண்டிடேட் ரெக்யூர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது பேசிஸ் ஆஃப் அவங்க கல்வி தகுதியும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் செலெக்ஷன் வில் பி டன் பை இன்டர்வியூ அல்லது ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இன்டர்வியூ இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ரெண்டுமே கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை கேண்டிடேட்டுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் த ஆஃபர் இஸ் பியூர்லி டெம்பரரி பேசிஸ் தான். இது பர்மனன்ட் ஜாப் கிடையாது, ஒன்லி டெம்பரரி பேஸ் தான். அபவுட் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். ஓகேங்களா? 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டெம்பரரி பேசிஸ் மட்டும்தான், தற்காலிகமாக. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா செலக்டட் பர்சன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். அது நாங்கள் கன்ஃபார்மாக சொல்லலை. ஓகேங்களா? நோ ரைட்ஸ் ஷால் பி கன்ஃபர்டு செலக்டட் பர்சன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். சப்போஸ் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனால் இது ரெகுலராக அப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்லி 3 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஏடிஎல்லாம் எதுவும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட் ஷுட் ஃபார்வர்ட் இஸ் அப்ளிகேஷன் ஒன்லி ஒன் ரீஜன். ஓகேங்களா? நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ரீஜன் உங்களுக்கு எந்த ரீஜன் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ரீஜனுக்கு ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷன் அன்னெக்சர் 1ல் கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் கூட அவங்க கேட்குற என்னென்ன ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்கோ அது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் எந்த ரீஜனுக்கு சென்ட் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸுக்கு எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸ் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள்
அப்ளிகேஷனை ஃபார்வர்ட் சென்ட் பண்ணணும். எப்போனா இந்த மாதம் 31 மே 2024 அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்க. முக்கியமாக செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அதுக்கு சப்போர்ட்டான எவிடன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டோட நீங்கள் அப்ளிகேஷன் கூட இன்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த மாதம் மே மாதம் 31 அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். அப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் 27 மேக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு 28 29 அதுக்குள்ளே போய் சென்ட் ஆகிடும். சரிங்களா. ஸோ 31 மே இந்த மே எண்டு தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள் எந்தெந்த லொக்கேஷன்ஸ்க்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் இமெயில் ஐடியுமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்ஸ்டைல் கமிட்டி மும்பைக்கு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்புறம் காண்டாக்ட் நம்பரு. நெக்ஸ்ட்டு நேவி மும்பைன்னு சொல்லிட்டு அதே மும்பையில் அனதர் லொக்கேஷன்ஸ்க்கு 3 வேக்கன்சி. அதுக்கப்புறம் அதுக்கான அட்ரஸ் இமெயில் காண்டாக்ட் நம்பரு. அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3. ஓகேங்களா. டெக்ஸ்டைல் கமிட்டி நார்த் விங்கு ஃபஸ்ட் ஃப்ளோரு டிஎன்எஸ்சி போர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி செல்ஃப் அட்டஸ்ட் காப்பியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு 3 வேகன்சி தான். அப்புறம் காண்டாக்ட் நம்பரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்பூர் அதுக்கு 1 வேகன்சி. அப்புறம் கண்ணூருக்கு 1 வேகன்சி. அப்புறம் கரூர் நம்ம தமிழ்நாட்டில் கரூருக்கு 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைதராபாத்துக்கு 4 வேகன்சி. அப்புறம் பெங்களூருக்கு 4 வேகன்சி. அப்புறம் குருகிராம் அதுக்கு 3 வேகன்சி. ஜெய்ப்பூருக்கு 2 வேகன்சி. திருப்பூருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. திருப்பூர் அதுக்கான அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் காண்டாக்ட் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. திருப்பூருக்கு 3 வேகன்சி. அப்புறம் குண்டூருக்கு 1 வேகன்சி. கோயம்புத்தூருக்கு 5 வேகன்சி. நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூருக்கு 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லுதியானா அப்படின்ற லொக்கேஷனுக்கு 1 வேகன்சி. அப்புறம் கொல்கத்தாவுக்கு 1 வேகன்சி சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 5, திருப்பூரில் 3 8, அப்புறம் கரூரில் 1 9, சென்னையில் 3 12, மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 12 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் கன்வீனியன்ட்டோ அந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு இல்லை காண்டாக்ட் நம்பருக்கு கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ் கரெக்டாக அனுப்பிச்சிருங்க. சரிங்களா. 31 மே தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்க, டவுன்லோட் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா. அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஹியர் இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ லெபரட்டரிஸ் டெக்ஸ்டைல் கமிட்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்னு இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஃபோட்டோ ஓட்டிட்டு இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்களோ அவங்க நேமு, ஃபாதர்ஸ் நேமு, அப்புறம் அட்ரஸ்ஸு, அப்புறம் எல்லாமே கேட்குறாங்க. அது என்ன டேட் கேட்குறாங்க கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு உங்கள் சைன் போட்டுட்டு டேட்டு பிளேஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இது சப்போர்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அப்புறம் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸு ஓகேங்களா, அதெல்லாம் கூட அட்டாச் பண்ணிவிட்டு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அட்டாச் பண்ணிவிட்டு 31 மே இந்த மாதம் எண்டுக்குள்ளே அந்த லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் எந்த லொக்கேஷன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி சென்ட் பண்ணிடணும். சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் பேஜுக்கான லிங்க்கையும் இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தானே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம டெக்ஸ்டைல் கமிட்டி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அவங்களோட ரெக்குயர்மெண்ட். ஓகேங்களா. இதுதான் முக்கியமான விவரங்கள். இதை பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு ஓகேனா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. அதே போல் இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.